இத என் ஞாபகார்த்தமா நீங்களே வச்சுக்கோங்க. என் உயிரில் வசிக்கும் உயிரே, பீலி கொண்டு உன் பெயர் எழுதப் போகிறேன். பேனா முள்பட்டு உன் பெயர் காயப்பட்டு விடுமோ என்ற கலக்கம் எனக்கு. இது போலண்டா மச்சி, உன் லவ் சக்சஸ். உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் நான் அழுது விடுவேன். இந்த லெட்டர் கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் எழுதினதை பார்த்தா உண்மையில பைத்தியமா பிடிச்சிருக்கும் போல இருக்கு. எதுக்காகத்தானே இத்தனை நாளும் ட்ரை பண்ணது? என்னடி சொல்ற? உண்மையிலேயே நான் அவனை லவ் பண்ணல, ஜஸ்ட் லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறானே, அத நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பிரேமா, நிஜமா சொல்ற? சத்தியமா. பாவண்டி மகேஷ். பிரேமா, உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே அவர்கிட்ட போய் சொல்லிடு. என்ன உன் மேல அவர் உயிரையே வச்சிட்டு இருக்காரு. வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னால முடியாது. அப்ப இந்த விஷயத்துல நான் இன்னும் சிவியரா நடந்துக்குவேன். அது உனக்கு சம்மதமா? அது உன்னால முடியாது. சோ ப்ராமிஸ் பண்ணு. நான் கொடுத்த லவ் லெட்டருக்கு பிரேமா ஏதாவது பதில் சொன்னால? அது அவளே உங்ககிட்ட சொல்லுவா. அதோ பிரேமாவே வந்துட்டா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. ஹலோ ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். இப்பதான் ஜஸ்ட் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் மகேஷ், மகேஷ் பேசுறாரு, வாங்கடி. வெரி நைஸ் ஆஃப் யூ. என் கூட எலெக்ஷன்ல போட்டி போட்டானே அந்த முரளி, அவன் நம்ம 2 பேர் மேலேயும் ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க எதுக்கும் வெளியே வரும்போது ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. அப்படியா? இப்ப பாருங்க ஒரு ஐடியா. மகேஷ், நாளைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் உங்க பாட்டு ஞாபகத்துல என்னையே மறந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. அப்ப நாளைக்கு எனக்கு உங்க வீட்டுல டின்னர். மகேஷ், என் பர்த்டேயே நான் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணினாலும் உங்க கூட தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தனியா எங்க போறது? நாளைக்கு சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்துரு. கரெக்டா 4 மணிக்கு வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, சேப்பாக் ஸ்டேடியம் தானே? நான் 4:30 எல்லாம் வந்துடுறேன். பட் எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? சி பாவண்டி. நாளைக்கு ஷார்ப்பா 4:30க்கு நான் ஸ்டேடியத்துல வெயிட் பண்றேன். ஓகே? என்ன கோவமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அட, உங்களுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணதுக்காக நான் ஒண்ணும் கோச்சிக்கல. அன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு ஷார்ப்பா ஸ்டேடியம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வராம போயிட்டியே. சாரிமா. சாரி சொல்லிட்டா போதுமா? 6:30 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணேன். உன் பர்த்டே நானே செலிப்ரேட் பண்ணிட்டேன். என்ன என்ன சிரிக்க வேண்டியிருக்கு? எவன்டா அவன் போடாங்க? மகேஷ், ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க, பேசலாம். பரவாயில்ல. வெளிய மழை பெய்யுதுல? பரவாயில்ல. கொடைக்குள்ளையாவது வாங்க. வேண்டாம்,
முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் கொடை எதுக்கு? 5 o'clockலாம் வர சொன்னதா இளவரசு சொன்னா. அதான் மழைன்னு கூட பார்க்காம ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். யூசிலி ஏன் அழற? பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய், நீ என்ன வந்து பார்க்கல, நான் கோமா இருக்கேன்னு நினைச்சிட்டியா? நத்திங் லைக் தட். நோ மகேஷ், அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாட்? மகேஷ், நான் உங்களை லவ் பண்ணல. மழையில கூட ஜோக்கா? What a great joke. Mahesh, please believe me. I didn't love you. I can't love you. Very good. Dialogue ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ மகேஷ், I'm so sorry. I'm talking seriously. உங்க களங்கமில்லாத இதயத்தை புரிஞ்சுக்கதனா உங்க வாழ்க்கையோட விளையாடிட்டேன். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா உங்களை காதலிக்க முடியாது. உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல பழகுனதுனால எனக்கு உங்க மேல லவ் வரல. அது மட்டும் இல்ல, என்னோட மர மாப்பிள்ள அமெரிக்கால இருக்காரு. எங்க பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண இடம் அது. எனக்கு இந்த காதல் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எஸ், ஐ டோன்ட் பிலீவ் லவ் ஆல்சோ. ஏன்னா காதல் யாரும் தானா வர வைக்க முடியாது. அது ஒவ்வொருத்தர் இதயத்துல இருந்து அவங்களையும் மீறி வரணும். நமக்கு மீறிய சக்தி தான் காதல்னு நினைக்கிறவனா. அதனாலதான் காதல் தெய்வீகமானதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த காதல் உங்க மேல வரல. எந்த நிலைமையில நான் என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு என் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த கல்லிஞ்சி கறி. நீங்க எனக்காக அடிபட்டு கிடந்தப்ப கூட உங்களை பார்க்க வரல. ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது எப்படியோ நீங்க என்ன தப்பா நினைக்கிறேன்னா நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். வாங்க. ஓகே, see you, bye. அக்கா. பிரேமா, அக்கா உங்களுக்கு எப்படி? காலேஜ்ல படிக்கும்போது எப்போ ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல. பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து ரொம்ப நேரமாச்சு. ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் இப்போ ஸ்டூடெண்ட் மகேஷ் இல்ல, ஐ எம் ப்ரொஃபசர் மகேஷ். எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகேஷ், பிரேமா, உங்களுக்கு இந்த வடை எப்படி வந்தது? ப்ளீஸ் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அதுல எனக்கும் பங்கு. சாரி சாரி பிரேமா. நான் ஏற்கனவே புண்பட்டு இருக்கிறேன். நீங்களும் புண்படுத்தாதீங்க. காலேஜ்ல படிக்கும் போது என்னோட விளையாட்டு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு. இப்போ விதியோட விளையாட்டு என்ன பாதிச்சிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல மகேஷ். நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப ரோட்ல ஒரு கார் தாறுமாறா வந்து எதிர்பாராம அந்த விபத்து ஏற்பட்டுடுச்சு. மயக்க தெரிஞ்சு கண் விழிச்சு பார்த்தப்போ முகத்துல அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ என்னோட மரமாப்பிள வந்து, பிரேமா, ஐ எம் வெரி சாரி டு சே. எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. உன் சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க இருந்த ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அழகுதான். அந்த அழகு இப்போ உன்கிட்ட இல்ல. எனிவே, விஷ் யூ குட் லக். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அப்பீல் பண்ணாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேமா, டோன்ட் வீப் ப்ளீஸ். நான் தான் அழகின்னு கர்வமா இருந்தேன்.
இப்போ இந்த 4 சுவர்களுக்கு மத்தியில அடங்கி கிடக்குற. பிரேமா, அது உங்களோட காம்ப்ளெக்ஸ். தங்க விக்கிரகத்துல வடு இருந்தா அத தரையில எரிஞ்சிடுறது இல்ல. ஏன் பௌர்ணமி நிலவுல கூட வடு இருக்கு. அதுக்காக நிலாவே வேண்டான்னு யாருமே ஒதுக்கிடுறது இல்ல. இது ஒரு பெரிய காயமே இல்ல. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். எஸ், டோன்ட் வரி. இப்படித்தான் சார் தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அக்கா, எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர் இவருதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அக்கா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லார்கிட்டயும் நல்லா மூவ் பண்றாங்க. சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ, கண்டிப்பா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு சிரமம். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது அப்படின்னு பெர்னாட்ஷா சொல்லிருக்காரு. அது தெரியுமா? அதே பெர்னாட்ஷா அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ, நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்ததுல, ஐம் சாரி, உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு. நோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு தான் ஆறுதலா இருக்கு. காலங்களே சொல்லுங்களே, காதல் ஒரு வேதம், வேதங்களின் சாரங்களை நான் பாடுவேன் நாளும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் உன் பேரையே பாடும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வடு ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சுப்பாரோ? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு. அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா? காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன்னு தப்பா நினைப்பாளா? இல்ல இல்ல முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுவாளா? எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சூழ்நிலை அவளை நினைக்க தூண்டிடுச்சு. ஆனா அவளை லவ் பண்றேன்னு நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்ல. ஏன்னா மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எதுக்கும் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பிரியா இல்லையா? பிரியா இன்னும் வரல. பை த வே, காலையில பேப்பர்ல பார்த்தேன், மராத்தன் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல உங்க பேரை பார்த்ததும் என்னோட சந்தோஷத்தை என்னாலேயே தாங்கிக்க முடியல. என்னோட லைஃப் ஆம்பிஷனே அதானே. என்னோட ஆசையும் பிரார்த்தனையும் கூட அதுதான். நிச்சயமா நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. பட் என் வாழ்க்கை பந்தயத்துலதான் நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் கலந்துக்க போற மராத்தன் ரேஸுக்கு அளவு 45 கிலோமீட்டர்னு நிர்ணயம் இருக்கு. ஆனா நான் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை பந்தயத்துக்கு
நிர்ணயம் இல்ல. இதோ பிரியாவே வந்துட்டாளே. பிரியா, ஒரு குட் நியூஸ்மா. தெரியுமே, மராத்தான் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சார் பெரிய சாம்பியன், அதனாலதான் நான் ஓடோடி விஷ் பண்ண வந்தும் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஓ சாரி, நான் கவனிக்கல. கவனத்துல இருந்தா தானே கவனிக்கிறதுக்கு. யூ நாட். சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வா, நாமெல்லாம் வெளியே போறோம். நான் ஒண்ணும் வரல. நான் உங்க 2 பேருக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரியா அவரை காதலிக்கிறத அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கு பிரியா இல்லாம போறதான் பெட்டா. நானும் உங்ககிட்ட குடியா பேசணும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அத பத்தி பேசணும்னு தானே வந்திருக்கோம். பிரேமா, என்னோட லைஃப் ஆம்பிஷனே மராத்தன் ரேஸ்ல வின் பண்ணணுங்கிறதான். காலேஜ் டேஸ்லயே நான் கலந்து ஜெயிச்சிருக்கணும். அது முடியாம போயிடுச்சு. காரணம், அப்ப என்னோட லைஃப்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் விழுந்துருச்சு. இப்ப அந்த ஃபுல் ஸ்டாப் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கமாவாயிட்டு வருது. சோ வாழ்க்கையை வெறுத்திருந்த எனக்கு ஒரு புது தெம்பு மனசுல இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பிரேமா. எனிவே, அந்த கமா ஆச்சரியக்குறியாடும் நான் நம்புறேன். ஒருவேளை அதுவே கேள்விக்குறியாயிடுச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. மகேஷ், உங்க கபடம் இல்லாத காதலை புரிஞ்சுக்காதனா உங்களை ஒரு முறை உதாசீனப்படுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் உங்க இதயத்துல ஒரு கோடியில இடம் கேட்கலான்னு இருந்தேன். ஆனா என் தங்கச்சி உங்களை லவ் பண்றா. அதை சொல்லத்தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அதை எப்படி சொல்றதுன்னுதான். பி காம் ப்ளீஸ். நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உங்க பாட்டை இனியொரு தடவை கேட்கணும் போல இருந்தது. அதனாலதான். Certainly.